ஒரு நல்ல காரியம் பண்ண போகும்போது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏதோ தப்பா படுதே. ருத்ரா, வெள்ளிக்கிழமை அதுமா சாமி படம் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. அதனால டாக்குமெண்ட் எல்லாத்துலயும் இன்னைக்கே கையெழுத்து போடுறது சரின்னு எனக்கு தோணல. சகுனம் வேற சரியில்லை. இத நாம இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கலாமா? அண்ணே, எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க? போட்டோ ரொம்ப யதார்த்தமா தவறி கீழே விழுந்திருக்கு. அதுக்கு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு என்னமோ ருத்ரா கையெழுத்து போடுறது ஏதோ கடவுளே ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம்னே, ருத்ரா இப்ப இத இவ்ளோ அவசரமா பண்றதுக்கு காரணமே நம்ம அனிதாக்காக மட்டும்தானே. நம்ம அனிதாவோட சந்தோஷத்துக்காக தான் ருத்ரா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்காம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். இது ஒவ்வொருத்தங்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எதுல வேணா ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா இதுல எடுக்க முடியாதுல்ல. அண்ணே, ருத்ரா ஒண்ணும் குழந்தை கிடையாது. நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம எல்லாரையும் விட ருத்ராக்கு நல்லாவே தெரியும். அத்தை, மம்மி சொல்றது மாமா சொல்றது அது எல்லாத்தையும் விடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணீங்களா? மேடம், பேப்பர் எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணிருக்கு. வேணும்னா நீங்க ஒரு தடவை பேப்பரை செக் பண்ணி பாருங்க. ஏய், என்ன என்ன வேணும் உனக்கு? எப்ப பார்த்தாலும் கோர்ட்ல போய் வாதாடுற மாதிரி இப்ப வீட்லயே வந்து வாதாட போறியா? அம்மா, அத்தை அந்த பேப்பர்ல சைன் பண்ண போறாங்க. அதான் டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்தை சைன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏ காயத்ரி, அங்க ஏதோ பெருசா நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன நடக்குதுன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க பேசிட்டு இருக்கத வச்சு உனக்கு ஏதாவது புரியுதா? இல்லம்மா, எனக்கும் எதுவும் புரியல. அத நீங்க என்ன சொன்னீங்களோ பெர்ஃபெக்ட்டா அதே மாதிரி பண்ணிட்டேன். பேப்பர்ஸ் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. இல்லன்னு எதுக்கும் ஒரு தடவை நம்மளோட திருப்திக்காக பாக்குறதுல தப்பு இல்லையே, அதனாலதான் சொன்னேன். ஏய் திவ்யா, பேப்பரை ரெடி பண்ணது நானும் சிவாவும் தான். ரெடி பண்ணி கொடுத்தது நம்ம மேனேஜர். ஏன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ வேற இப்ப தனியா பாக்கணுமா இத? ருத்ரா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா சைன் பண்ணிடு. இந்த கம்பெனியோட பொறுப்பை கொடுக்க போறது ருத்ராவோட பொண்ணுக்கு. இதுல நீ ஏன் தேவையில்லாம நடுவுல வர? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, திவ்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இப்போ நல்ல நேரம் எல்லாம் பாக்குற மைண்ட் செட்ல இல்ல. ஏன்னா அந்த ஆண்டவன் என் பொண்ணுக்கு கொடுத்திருக்கிற நேரமே ரொம்ப கம்மி. எனக்கு அவளோட சந்தோஷம்தான் முக்கியம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னதே நான் தான். அதுவும் இல்லாம டாக்குமெண்ட்ஸோட காப்பியை ஆல்ரெடி நான் படிச்சு பார்த்துட்டேன். இப்ப நான் சைன் பண்ண தான் போறேன்.